நம்ம பொதுவாகவே ஒருத்தங்களை அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டோம். ஒருவேளை நம்ம நம்பணும் அப்படின்னு சொன்னா அவங்கள நம்ம கண்மூடித்தனமா நம்புவோம். ஏன்னா நமக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஆனா அதுக்கான கரெக்டான ஒரு நபரா அவங்க இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அதோட விளைவுகள் வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்கும். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு நபர் வந்துட்டு ஒருத்தங்களை முழுசா நம்பினதுனால, அதாவது கண்மூடித்தனமா நம்பினதுனால அவங்களுக்கு என்னாச்சு, அவங்களோட குடும்பத்துக்கு என்னாச்சு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேஸை நம்ம முழுசா பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில சில விஷயங்களை கத்துப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த சேனல்ல கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மத்திய பிரதேஷ் இண்டோர் சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர், ஜூன் 19, 2011 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பரபரப்பா போயிட்டு இருந்தாங்க. ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு, காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிஸியா ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மேகா அப்படின்றவங்களோட வீட்டுல மட்டும் எந்த விதமான சத்தமே வரல. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க யாருமே வெளியில வரல. அன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர் போடுறவங்க அவங்களோட வீட்டுக்கு வெளியில நியூஸ் பேப்பர் போட்டிருக்காங்க, அதையும் அவங்க எடுக்க கிடையாது. அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு ரெகுலரா பால் பாக்கெட் போடுறவங்க பால் பாக்கெட்டை போட்டு போயிருக்காங்க. ஆனா ரேகாவுடைய வீட்டுக்குள்ள இருந்து யாருமே வந்து அந்த பால் பாக்கெட்டை எடுத்துட்டு போக கிடையாது. மொத்தத்துல அந்த வீட்டுல இருந்து யாருமே அன்னைக்கு காலையில வெளியில வரல. மணி வந்து பாத்தீங்கன்னா 10:30 ஆகுது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்துட்டு நோட் பண்றாங்க. இவங்க யோசிக்கிறாங்க, என்ன மேகாவோட வீட்டுல இருந்து யாருமே வெளியில வரல, பொதுவா காலையில மேகா வெளில வந்தாங்க அப்படின்னு சொன்னா பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, காஃபி போட்டு குடிச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாங்க. வழக்கமா மேகாவுடைய பொண்ணு வந்துட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பால்கனியில தான் உட்காந்து புக்கை ஓபன் பண்ணி வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கும், ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்கும். ஆனா அன்னைக்கு அந்த பொண்ணுமே காணோம். அதே மாதிரி அந்த பொண்ணு அன்னைக்கு ஸ்கூலுக்கு போன மாதிரி எதுவுமே தெரியல. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அந்த லேடி வந்துட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட, நீங்க பக்கத்து வீட்டுல இருந்து யாராச்சும் வெளியில வரதை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு, காலையில் நான் ஜாக்கிங் போனேன், கடைக்கு போனேன், பக்கத்து வீட்டுல யாருமே நான் பார்க்கல, ஒருவேளை நான் பார்த்து கண்டுக்காம இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அந்த லேடிக்கு என்ன டவுட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குமோ, அதனாலதான் அவங்க வெளியில வராம இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, எது எப்படியோ நம்மளே ஸ்ட்ரெயிட்டா அந்த வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்றதுக்காக இவங்க அந்த வீட்டுல இருந்து அவங்க பக்கத்து வீடான மேகாவுடைய வீட்டுக்கு போறாங்க. இவங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு மேகா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா யாருமே வரல. ரொம்ப நேரமா மேகா மேகான்னு கூப்பிட்டே இருக்காங்க, யாருமே வெளியில வரல. இந்த சமயம் தான் வெளியில எடுக்காம வச்சிருக்கிற நியூஸ் பேப்பர், பால் பேக்கெட் எல்லாத்தையுமே பார்த்திருக்காங்க. இது இவங்க எடுக்கவே இல்லை, இவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்களா இல்ல ஒருவேளை வெளியில கிளம்பி போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படி பார்த்துட்டே அவங்க வெளியில பார்த்த அந்த சமயத்தில் தான் எல்லாத்தோட செருப்புமே அப்படி இருந்தது. மேகாவுடைய பொண்ணு வந்துட்டு ஸ்கூலுக்கு போட்டுட்டு போற ஸ்கூல் ஷூமே வெளியில தான் இருந்தது. இதனால இந்த லேடிக்கு வந்துட்டு மேகாவோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. என்னது இது, வீட்டுக்குள்ள இருந்துட்டே கதவு திறக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலிங் பெல்ல போயிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ரொம்ப நேரமாகியுமே வெளியில வரல. இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி வந்துட்டு அந்த வீட்டுடைய கதவு கிட்ட ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அவங்க காலிங் பெல் அடிச்சுட்டு மறுபடியும் இந்த பால் பேக்கெட், நியூஸ் பேப்பர், செருப்பு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல அவங்களுக்கு சகப்பு கலர்ல தண்ணி மாதிரி ஏதோ தெரிஞ்சிருக்கு. என்னது இது, பார்க்கறதுக்கு ரத்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்தத்தை வந்துட்டு மிதிச்சிட்டு யாரோ அதே ஷூ காலோட தரையில் நடந்து போன மாதிரி இருந்திருக்கு. இந்த விஷயத்த பார்த்து இவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. இது என்னவா இருக்கும், ஒருவேளை ரத்தமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு வேக வேகமா அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட ஹஸ்பண்டை வந்துட்டு தரன்னு இழுத்துட்டு வந்து, இங்க பாருங்க, இது என்னன்னே தெரியல, பார்க்கறதுக்கு சிகப்பு கலர்ல இருக்குது, ஏதோ ஒரு ஷூ பிரிண்ட் மாதிரி இருக்கு, இது உண்மையாலுமே ரத்தமா இல்ல வேற எதனாச்சாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நகரை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை உத்து பார்த்துருக்காரு. பார்த்தப்பதான் அது ரத்தம் அப்படின்னு தெரியுது. உடனே அவர் திரும்பி, இது ரத்தம் தான், என்னாச்சுன்னு தெரியல, நீ காலிங் பெல் அடிச்சு பார்த்தியா, வீட்டுக்குள்ள இருந்து யாராச்சும் வெளியில வந்தாங்களான்னு கேட்கிறாரு. அந்த லேடி வந்துட்டு அடிச்சு பார்த்தா யாரும் வரல அப்படின்னு சொல்ல இவருமே மறுபடியும் காலிங் பெல் அடிச்சு பார்த்திருக்காரு, யாருமே வரல. இப்போ இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டை சுற்றி நிறைய ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னல் வந்துட்டு லைட்டா ஓப்பனா இருந்தது அப்படின்னு சொன்னா அது வழியா உள்ள என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். அப்பதான் நமக்கு அவங்க உள்ள இருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின் வழியா எகிரி குதிச்சு அங்க இருக்கக்கூடிய ஜன்னல் கிட்ட போய் நின்று அந்த ஜன்னலை லைட்டா ஓபன் பண்ணி பாக்குறாரு. இப்படி ஓபன் பண்ணி பார்த்த அவருக்கு பயங்கரமான ஷாக் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மேகா வந்துட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்தாங்க. அவங்க வந்துட்டு இவங்களே பாக்குற மாதிரி இருந்தது. ஆனா மேகா வந்துட்டு கொஞ்சம் கூட அசையாம அப்படியே கிடந்திருக்காங்க, சுத்தி நிறைய ரத்தம். இதை பார்த்த இவருக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஜன்னலை ஓபன் பண்ணி பாக்குறப்ப உள்ளார ஒருத்தங்க வந்துட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க அப்படின்றது எவ்வளவு கொடூரமா இருக்கு. இவர் இதை பார்த்த உடனே
பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஒய்ஃப் வந்துட்டு ஓடி வந்துடுறாங்க. இன்னும் சொல்ல போனா சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. இப்போ ஓடி வந்த பொதுமக்கள் எல்லாருமே அந்த ஜன்னலை திறந்து பாக்குறாங்க. பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே ஷாக்கு. யாருங்க இவ்வளவு கொடூரமான ஒரு விஷயத்த பண்ணிருப்பா, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல, சுத்தி இவ்வளவு ரத்தமா இருக்குது, சரி நம்ம சீக்கிரமா போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கும்பல் இருந்த ஒருத்தர் போலீஸ் ஆபீசருக்கு கால் பண்றாரு. இப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மேகாக்கு என்னாச்சு, அவங்கள யாரு கொலை பண்ணிருப்பா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். இப்ப அந்த வீட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 42 வயசான மேகா, அப்புறம் 70 வயசான அவங்களுடைய அம்மாவான ரோஹிணி, அதுக்கப்புறம் அவங்களுடைய பொண்ணு அஸ்லிஷா. இவங்க 3 பேரும் தான் அந்த வீட்டுல வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. மேகா இருக்கக்கூடிய அந்த ஏரியா, அந்த ஸ்ரீநகர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வசதியான ஒரு ஏரியா. இந்த மேகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு MLM கம்பெனில சீனியர் எக்ஸிகியூட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேகாவுடைய ஹஸ்பண்டான நிரஞ்சன் வந்துட்டு ஒரு பேங்க் மேனேஜர். இவரோட பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா இருக்கு. அவர்னால டெய்லியுமே இங்க வந்துட்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இதனால நான் அந்த பேங்க் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல ஒரு வீடு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு வீடு எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுல இருந்து டெய்லியும் அவர் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. சாட்டர்டே சண்டே இல்ல எதனாச்சும் ஃபெஸ்டிவல் ஹாலிடே எதா இருந்தாலும் சரி, அவர் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்கவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் போயிடுவார். இவர் பேங்க்குக்கு பக்கத்திலே வீடு எடுத்த அந்த சமயத்துல மேகாவையும் அங்க வந்துரு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. ஆனா மேகா வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்றதுனால வயசான அம்மாவை விட்டுட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கூட இருக்காங்க. மேகா இங்க இருக்கிறதுனால அவங்களோட பொண்ணுமே வந்துட்டு இங்க இருக்காங்க. இவங்களுடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட லைஃப் மாதிரியுமே ரொம்ப நார்மலா தான் போயிட்டு இருந்தது. இப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரியான அந்த ஒரு சம்பவம் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்துட்டு ஸ்ரீநகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொன்ன அடுத்த கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வீட்டுக்கு வந்து அந்த சமயத்திலே சுத்தி இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சு அவங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா மேகாவுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சீக்கிரம் வாங்க, இங்க ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் மேகாவுடைய வீட்டு கதவை பலமா தட்டி இருக்காங்க. அந்த சமயத்துல அன்லாக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்பதான் தெரியுது அந்த வீடு வந்துட்டு பூட்டவே இல்ல. அந்த டோரை வந்துட்டு அன்லாக் பண்ணிட்டு எல்லாருமே உள்ளார போறாங்க. இப்படி அவங்க உள்ள போன உடனே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருந்தது. இன்னும் சொல்ல போனா அவங்க அன்னைக்கு பார்த்த அந்த கொடூரமான காட்சியை கடைசி வரைக்குமே அவங்க மறந்துருக்க மாட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள ரேகா மட்டும் இறந்து போக கிடையாது. அந்த வீட்டோட ஹால்ல அந்த வீட்டுக்குள்ள இருந்த 3 பேருமே ரொம்ப மோசமா கொடூரமான முறையில வந்துட்டு இறந்து போய் கிடந்தாங்க. அவங்கள சுத்தி பயங்கர ரத்தமா இருந்திருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி 3 பேர்த்த வந்துட்டு கொடூரமா கொண்டிருக்காங்க அப்படின்றப்ப எவ்வளவு ரத்தம் வந்துட்டு வீடு ஃபுல்லா இருந்திருக்கும். இப்ப இந்த விஷயத்தை பார்த்தா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஐயோ மேகாவுக்கு பக்கத்துல கிடக்கிறது மேகாவுடைய பொண்ணு தானே, அவங்க அம்மாவுமே இறந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியா 3 பேருக்குமே உயிர் இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. 3 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்றது தெரியுது. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல எல்லா டீமுமே அந்த இடத்துக்கு வருது. இப்ப மேகாவுடைய சடலத்தை நல்லா உத்து பாக்குறப்ப அவங்களோட நெத்தியில துப்பாக்கி வச்சு யாரோ சுட்டிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா நெத்திக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்த தோட்டா இன்னமே அப்படியே இருக்கு. அது மட்டும் கிடையாது, மேகாவுடைய சடலம் இருக்கிற அந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 புல்லட் ஷெல்ஸ் இருந்திருக்கு. அதாவது துப்பாக்கி வச்சு இவங்க சுடுறப்ப தோட்டா வந்துட்டு அவங்களுக்குள்ள போயிடும். அந்த சமயத்துல தோட்டாவுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கவர் மாதிரி ஒன்னு இருக்கும், அது புல்லட் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கமா சொல்றப்ப அந்த தோட்டா உள்ள போயிடும், அந்த ஷெல் மட்டும் வெளியில வந்து விழுந்துரும். அந்த மாதிரியான ஒரு ஷெல் வந்து பாத்தீங்கன்னா மேகாவுக்கு பக்கத்துல 2 இருந்திருக்கு. 2 ஷெல் இருக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த கொலைகாரர் 2 தடவை சுட்டிருக்கான் அப்படின்னு தெரியுது. ஒரு தோட்டா வந்துட்டு அவங்களோட நெத்திக்குள்ள இருக்கு. அப்ப இன்னொரு தோட்டா எங்க, அதாவது இன்னொரு தோட்டாவை யாருக்கு பயன்படுத்தி இருப்பான் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. பக்கத்துல இருக்கிற அவங்களோட பொண்ணு, அவங்களோட அம்மா யாரையாச்சும் சுட்டிருக்காங்களா அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தப்ப 2 பேருத்தையுமே சுடல அப்படின்னு தெரியுது. மாறா 2 பேருத்தையுமே கத்தியால தான் பயங்கரமா குத்தி கொலை பண்ணிருக்காங்க. இப்ப அந்த 2வது புல்லட் வந்துட்டு யார சுட்டது அப்படின்னு தெரியல. இப்ப இந்த 3 பேர்த்தோட சடலத்தையுமே பிரேத பரிசோதனை பண்றதுக்காக எடுத்துட்டு போறாங்க. மேகாவுடைய அம்மா, பொண்ணு இவங்க 2 பேர்த்தோட உடம்புலயுமே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கத்தி கூத்து இருந்திருக்கு, எக்கச்சக்கமான காயங்கள் இருந்திருக்கு. ரொம்பவே மூர்க்கத்தனமா கத்தியால சரமாரியா குத்தி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு மேகாவுடைய வீட்டுல இருந்து எதனாச்சும் ஃபிங்கர் பிரிண்ட் சாம்பிள் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. பெருசா அவங்களுக்கு எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கல. அடுத்ததா ஃபாரன்சிக் டீம் வந்து ஹால்ல இருக்கக்கூடிய எல்லா பிளட் சாம்பிளையுமே கலெக்ட் பண்ணாங்க. இப்படி கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தப்ப அந்த வீட்டுக்குள்ள 3 பேர்த்தோட பிளட் சாம்பிள் கிடைக்கல. அதுக்கு மாறா அந்த வீட்டுக்குள்ள 4 பேர்த்தோட பிளட் சாம்பிள் கிடைச்சிருக்கு. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த பிளட் சாம்பிளை வச்சு டிஎன்ஏவை எடுக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ள இறந்து கிடந்தது 3 பேர். ஆனா 3க்கு பதிலா 4 பேர்த்தோட பிளட் சாம்பிள் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த 4வது பிளட் சாம்பிள் ஏன் கொலைகாரனுடைய இதை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த கம்ப்ளீட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ள போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த
இந்த கேஸுக்காக போலீஸ் ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டீம் வந்துட்டு செட் பண்றாங்க. டீம் 1 அந்த ஏரியாவில் சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையுமே வந்துட்டு செக் பண்ணணும். ரெண்டாவது டீம் அவங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காகவும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மூணாவது டீம் வந்து அந்த வீட்டுக்குள்ள இறந்து கிடக்கிற அந்த 3 பேர்த்தோட மொபைல் நம்பர்ஸுமே வந்துட்டு செக் பண்றது, அவங்க கடைசியா யாருக்கு பேசியிருக்காங்க, யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த சமயம் தான் மேகாவுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவர் இவங்க 3 பேர்த்தோட சடலத்தையும் பார்த்து பயங்கரமா அழுகிறாரு. அதுலயும் இறந்து போனவங்க பொண்ணை நினைச்சு கதறி கதறி அழுகிறாரு. இதை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே அவருக்கு ஆறுதல் சொன்னாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா நீங்க மேகா கிட்ட உங்களோட குடும்பத்துக்கிட்ட எப்ப பேசுனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவர் வந்துட்டு நான் நேத்து நைட்டு தான் பேசினேன், வழக்கமாவே டெய்லி நான் எல்லாத்துக்கிட்டையும் பேசிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப போலீஸ் ஆபீசர் அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, அதாவது மேகாவுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த வீட்டை நல்லா பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள எதனாச்சும் வித்தியாசமான சேஞ்சஸ் நீங்க பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுலயும் முக்கியமா இந்த வீட்டுக்குள்ள நீங்க வச்சிருந்த பணம் நகை அது எதனாச்சும் மிஸ் ஆகுதான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்ட மேகாவுடைய ஹஸ்பண்டும் வீட்டை நல்லா சுத்தி பாக்குறாரு. சுத்தி பார்த்துட்டு அவருடைய ரூமுக்கு போயிட்டு அவரோட பீரோவை ஓபன் பண்ணி பாக்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட வந்த மேகாவுடைய ஹஸ்பண்ட், சார் இந்த வீட்டுக்குள்ள நாங்க வச்சிருந்த பணம் நகை அப்படின்னு சொல்லி எதையுமே காணோம், எல்லாத்தையுமே திருடிட்டு போயிருக்காங்க. அதுவும் போக வீட்டுல இருக்கக்கூடிய 3 பேருமே வந்துட்டு நகை போட்டிருந்தாங்க. என்னுடைய பொண்ணு, என்னோட மனைவி, என்னுடைய அத்தை 3 பேருமே வந்துட்டு நிறைய நகைகள்லாம் போட்டிருந்தாங்க. தோடு, கம்மல், வளையல், செயின் அப்படின்னு சொல்லி நிறைய போட்டிருந்தாங்க. ஆனா அது எதையுமே காணோம், மொத்தமா வந்து திருடிட்டு போயிருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போலீஸ் ஆபீசர் உடனே அந்த பண நகையெல்லாம் வச்சிருந்த அந்த பீரோவை போயிட்டு பாக்குறாங்க. அந்த பீரோ வந்துட்டு உடைக்கப்படல. இதை வச்சு அந்த பீரோவை உடைச்சு திறக்கல, அவங்களா தான் திறந்திருக்காங்க, காசு எடுத்திருக்காங்க, நகை எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அதுவும் போக அந்த வீட்டுக்குள்ள கதவை உடைச்ச மாதிரி, ஜன்னலை உடைச்ச மாதிரி, உடைச்சிட்டு அத்துமீறி உள்ள வந்த மாதிரியான எந்த ஒரு தடயமும் தெரியல. இதை வச்சு பாக்குறப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க அவங்களா தான் கதவை திறந்து விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் தான் உள்ள வந்திருக்காங்கன்னு தெரியுது. இவங்களே அன்னைக்கு வந்து அந்த நபருக்கு கதவை திறந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அன்னைக்கு வந்து அந்த நபரை வந்துட்டு இந்த குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் கொலைகாரன் யாரா இருப்பான். அதுவும் போக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாக்குறப்ப இந்த வீட்டுக்குள்ள இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க, வீட்டுல வந்துட்டு இவருடைய ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் அன்னைக்கு வந்துட்டு இவங்க வீட்டுக்குள்ள பூந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. இதுக்கிடையில இந்த கொலைகாரன் யார் அப்படின்றத சீக்கிரமா கண்டுபிடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசருக்கு பிரஸ்ல இருந்து பொதுமக்கள்ல இருந்து எல்லாருமே பிரஷர் பண்றாங்க. ஆனா போலீஸ் ஆபீசருக்கு எந்த விதமான க்ளூவும் கிடைக்கல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் டீம் 3, அதாவது போலீஸ் ஆபீசர் 3ஆ பிரிச்ச அந்த 3வது டீம், மேகாவுடைய அம்மா அப்புறமா அவங்களுடைய பொண்ணு, இவங்க 2 பேர்த்தோட செல்போன்லயுமே எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே கிளியரா இருக்கு. ஆனா மேகாவுடைய செல்போனையும் அவங்களுடைய கால் ஹிஸ்டரியும் செக் பண்ணி பார்த்த அந்த சமயத்துல ஒரே ஒரு நம்பர்ல இருந்து அவங்களுக்கு ரிப்பீட்டடா கால் வந்திருக்கு அப்படின்னு தெரியுது. அந்த நம்பர் கூட இவங்க டெய்லியுமே பேசியிருக்காங்க, நிறைய நேரம் பேசியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா மேகா வந்துட்டு கடைசியா அட்டென்ட் பண்ண கால் கூட அந்த நம்பருடைய தான். இதுதான் அவங்களுடைய லாஸ்ட் கால். இப்படி இவங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா டெய்லியுமே கால் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் வந்துட்டு இவங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்ல, ரிலேட்டிவ்ஸ் இல்ல. இப்போ போலீஸ் ஆபீசருக்கு அந்த நம்பர் மேல பயங்கரமான சந்தேகம் வருது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேகாவுடைய இறுதி சடங்குக்கு சுத்தி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனா தினம் தானே இத்தனை மணி நேரம் ரெகுலரா பேசக்கூடிய அந்த நபர் மட்டும் வந்து கலந்துக்கல. இதனால அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சந்தேகம் வருது. இப்ப இந்த நம்பரை வச்சு அந்த நம்பருக்கு சொந்தக்காரங்க யார் அப்படின்றத பாக்குறாங்க. இப்படி பார்த்தப்ப அந்த நம்பருக்கு சொந்தக்காரங்களுடைய நேம் வந்துட்டு நேகா வருமா அப்படின்னு தெரியுது. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா கால் வந்துட்டு கனெக்ட் ஆகல, சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதனால நேகா வருமா அப்படின்ற அந்த பொண்ணு மேல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சந்தேகம் வருது. போலீஸ் ஆபீசர் இந்த சிம் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண அந்த சமயத்துல அவங்க கொடுத்திருந்த அட்ரஸை வச்சு உடனடியா நேகா வருமாவுடைய வீட்டுக்கு போறாங்க. ஆனா ஒரு பேட் லக், நேகா வருமாவுடைய வீடு வந்துட்டு பூட்டி இருந்தது, நேகாவை காணோம். இப்ப நேகாவை பத்தி அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லார்கிட்டயுமே விசாரிக்கிறாங்க. விசாரிச்சப்ப நேத்து 2 பசங்க வந்து பைக்ல வந்ததாகவும் அவங்க நேகாவை கூட்டிட்டு அதே பைக்ல கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வீடு பூட்டி இருக்கு, போன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதுல இருந்தே போலீஸ் ஆபீசருக்கு இன்னுமே சந்தேகம் அதிகமாகுது. இப்ப 21 வயசான நேகா வந்துட்டு எஸ்கேப். இப்போதைக்கு இந்த நேகாவை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த கேஸ் நகரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தது. இப்படி ஒரு பக்கம் போலீஸ் ஆபீசர் நேகா எங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்க அந்த சமயத்துல இன்னொரு பக்கம் இந்த சம்பவம் நடந்து கரெக்டா 4 நாள் கழிச்சு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இறந்து போன மேகாவுடைய டெபிட் கார்டை யாரோ ஒருத்தங்க யூஸ் பண்றாங்க அப்படின்றது தெரியுது. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த டெபிட் கார்டை எங்க இருந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாக்குறாங்க. இது இண்டோர்ல இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் மால்ல இருந்து யூஸ் பண்ற மாதிரி தெரியுது. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஷாப்பிங் மால் போறாங்க, போயிட்டு ஒவ்வொரு கடையை தேடி பார்த்துட்டு இருக்காங்க. எந்த கடையில இருந்து இது யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியல. இப்படி இவங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் லக்கிலி மறுபடியும் இந்த டெபிட் கார்டை ஒருத்தங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சமயம் இந்த டெபிட் கார்டை எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கடைக்கு போறாங்க. இப்ப யார் இந்த கார்டை யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லி தேடி
தேடி பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா பல மணி நேரமா தேடிக்கிட்டு இருந்த நேகா வந்துட்டு அந்த கடைக்குள்ள இருந்திருக்காங்க. இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணது நேகா தான் அப்படின்னு தெரியுது. நேகா வந்துட்டு போலீஸ் ஆபீசரை பார்த்த உடனே பயங்கரமா பதட்டமாகறாங்க. இந்த பதட்டத்தில் அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் சுத்தி வளைச்சு அவங்கள பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் கேட்ட முதல் கேள்வி, மேகாவுடைய டெபிட் கார்டு எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? இதுக்கு நேகா வந்துட்டு, சார் மேகாக்கா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க தான் அந்த டெபிட் கார்டை நீ யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசருக்கு நேகா சொல்ற எதுவுமே வந்து நம்புற மாதிரி இல்ல. போலீஸ் ஆபீசர்ஸ் மரியாதையா சொல்லி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நேகா, சார் நானும் மேகாக்காவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது, காசு இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், என்னோட லைஃபே வந்துட்டு என்னால ஒழுங்கா நடத்த முடியல, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான மேகாக்கா. சரி இந்த டெபிட் கார்டை வச்சுக்க, இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணிக்க, உனக்கு எதனாச்சும் கஷ்டம் வந்தா அதை நீ யூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனே, சரி இவ்வளவு க்ளோஸ் அப்படின்னு சொல்றீங்க, மேகா இறந்து போன அந்த சமயத்துல அவங்களோட இறுதி ஊர்வலத்துக்கு எதுக்காக நீங்க கலந்துக்கல அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட நேகா வந்துட்டு, என்ன சார் சொல்றீங்க, மேகாக்கா இறந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது மேகா இறந்து போன விஷயமே எனக்கு தெரியாது, எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. இப்படி இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்த போலீஸ் ஆபீசர், மீதியை போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பேசலாமா அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க. இப்போ நேகா வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார் இண்டோர் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் மால்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மேகா அக்காவை பார்த்தேன். அப்போ நான் நடந்து போயிட்டு இருந்த அந்த சமயத்தில் தெரியாம மேகா அக்கா மேலே வந்து மோதிட்டேன். அதில் மேகா வந்துட்டு கொண்டு வந்த எல்லா பொருட்களுமே கீழே போட்டுட்டாங்க. நான் அவங்களுக்கு அந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்து தரத்துக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்போதான் வந்துட்டு மேகா அக்கா என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாங்க. பார்த்த உடனே நீ யாருமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நானும் என்னை பற்றி சொன்னேன். அப்படிதான் நாங்கள் முத முறையாக இன்ட்ரோ ஆகிக்கிட்டோம். அடுத்த கொஞ்ச நேரம் நாங்கள் ரெண்டு பேருமே அந்த ஷாப்பிங் மாலில் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல கான்வர்சேஷன் இருந்தது. அப்பயே மேகாக்கா வந்துட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பினேன். சார் நான் ஒரு புவர் ஃபேமிலி சேர்ந்த ஒரு பொண்ணு, என்னை பார்த்த உடனே அதை மேகாக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னை பார்க்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப பாவமா இருந்தது. அதனாலே டெய்லியுமே வந்துட்டு எனக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எதனாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, பரவாயில்லையா இப்போ அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. மேற்கொண்டு உனக்கு எதனாச்சும் உதவி வேணும்னாலும் சொல்லு, நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு அந்த சமயத்துல வேலை இல்லாம இருந்தேன். எனக்கு வேலை தான்க்கா செட் ஆக மாட்டேங்குது, எனக்கு ஒரு ஒர்க்கு கிடைச்சது அப்படின்னா நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவங்க, நான் ஒர்க் பண்ணக்கூடிய எம்எல்எம் கம்பெனியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு எம்எல்எம்னாலே என்னன்னு தெரியாதுக்கா அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு அவங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நான் சொல்றேன், உனக்கு நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்படியே நாங்கள் பேசிட்டு இருந்தப்போ ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே மீட் பண்ணோம். மீட் பண்ண அந்த சமயத்தில் நீ பெரிய ஆளா வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் என்கிட்ட பேசினாங்க. இப்படி பேசிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் அவங்களுடைய டெபிட் கார்டு எடுத்து என்கிட்ட கொடுத்து, உனக்கு எதனாச்சும் எமர்ஜென்சி அப்படின்னாலோ இல்லை எதனாச்சும் ரொம்ப கஷ்டமா இருக்க சமயத்தில் பண தேவை ஏற்பட்டாலோ இந்த கார்டில் இருக்கக்கூடிய காசு எடுத்துக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட தந்தாங்க. நான் ஆரம்பத்தில் இல்லக்கா வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். ஆனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ புடி அப்படின்ற மாதிரி என்ன ஃபோர்ஸ் பண்ணி அந்த கார்டை என்கிட்ட தந்தாங்க. இப்படிதான் சார் அந்த கார்டு வந்துட்டு என்கிட்ட வந்துச்சு, அதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நேகா மேல இன்னுமே சந்தேகம் அதிகமாகுது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற அந்த சமயத்துல இந்த கார்டை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி மேகாவே அவங்களோட டெபிட் கார்டை தந்திருக்காங்க. ஆனா நேகா வந்துட்டு இப்ப டெபிட் கார்டை யூஸ் பண்ணது அவங்களுடைய முக்கியமான தேவைக்கு கிடையாது, அவங்களுடைய ஆடம்பர செலவுக்காக. இதில் இருந்தே போலீஸ் ஆபீசருக்கு நேகா ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியுது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேடி போலீஸ் ஆபீசர்ஸை வர வச்சு நேகாவை ஒரு ரூம்ல உட்கார வச்சு அவங்களுடைய வழக்கமான முறையில விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சதுக்கு அப்புறமா நேகாவுக்கு ரொம்பவே பயமா இருந்திருக்கு. இதுக்கு மேல நம்மளால உண்மையை சொல்லாம இருக்க முடியாது, உண்மையை சொல்லலைன்னா நம்மள சும்மா விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான எண்ணம் நேகாக்குள்ள வருது. இப்போ நேகா வந்துட்டு, நான் உண்மையை சொல்லிடுறேன், உண்மையாலுமே என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டான ராகுல் சௌத்ரி, அப்புறம் ராகுலோட இன்னொரு ஃப்ரெண்டு, நாங்க 3 பேருமே சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணோம் அப்படின்ற உண்மையை ஒத்துக்கிறாங்க. சார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்க 2 பேருமே தற்செயலா மால்ல தான் பாத்துக்கிட்டோம். என்னோட சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் மேகா அக்கா கிட்ட சொன்னேன். மேகா அக்காவுக்கு என்னுடைய சூழ்நிலை ரொம்பவே நல்லா புரிஞ்சது. அதனால எம்எல்எம் கம்பெனில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீ பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். மேகா அக்கா எனக்காக நிறைய பேர்த்திட்ட பேசினாங்க, நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுத்து இது நீ அட்டன் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாம் கூட கொடுத்தாங்க. இப்ப இந்த விஷயத்த நான் ராகுல் கிட்ட சொன்னேன். மேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க, அவங்க எனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு சேலரி வரும், மேற்கொண்டு அந்த அக்கா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலையை வாங்கிக்கலாம், நம்ம 2 பேருமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம், நம்மளோட லைஃப்ல வந்துட்டு நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராகுல் வந்துட்டு, அந்த மேகா அக்கா எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டான். நான் ஸ்ரீநகர்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். உடனே ராகுல்,
ஸ்ரீநகரா, அந்த இடத்துல லேண்டோட ரேட்லாம் எவ்வளவு தெரியுமா, அங்கேயே ஒரு வீடு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க ஒரு பணக்காரங்களா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னான். இதை கேட்டு நான் வந்துட்டு ஆமா கண்டிப்பா அவங்க பணக்காரங்களா தான் இருக்கணும், ஏன்னா நான் மீட் பண்ற அந்த சமயத்துல அவங்க செயின் போட்டிருந்தாங்க, மோதிரம் வளையல் அப்படின்னு சொல்லி எல்லாமே தங்கத்துல தான் போட்டிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த அக்கா யூஸ் பண்ணக்கூடிய பேக் ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே பயங்கர காஸ்ட்லியானது, எப்பயுமே அந்த அக்கா பிராண்டா தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ ராகுல் வந்துட்டு இதை கேட்டதுக்கு அப்புறமா சரி அது ஒரு பெரிய வசதியான குடும்பம் தான் போல இருக்கு, நீ அவங்க கிட்ட ரொம்ப சகஜமா பேசி பழகு அப்படின்ற மாதிரி சொன்னான். அவங்க கால் பண்ணாங்கன்னா விடாம பேச, அப்படி அவங்க கால் பண்ணல அப்படின்னாலும் நீயே வாலண்டரியா கால் பண்ணு, அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்களுடைய மனசுக்குள்ள உன்னை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயத்தை பதிய வை அப்படின்னு சொல்றான். இந்த ராகுல் வந்துட்டு இப்படி சொன்னதுனால இந்த நேகா வந்துட்டு மேகாவுக்கு அடிக்கடி கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணும் போதெல்லாம் அக்கா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, இன்னைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே பேசியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் மாற்றி மாற்றி ஆறுதல் சொல்லிக்கிறது, இவங்களை பற்றி புகழ்ந்து பேசுறது, இந்த மாதிரியான வேலையை நேகா வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் நேகா வந்துட்டு ஃபோன் காலோட நிற்க கிடையாது. நேகா மேகாவுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அவங்க அம்மா கிட்டலாம் நல்ல விதமாக பேசி பழகிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அந்த வீட்டில் எதனாச்சும் வேலை இருந்தால் கூட எடுத்து செய்வாங்க. இதனால மேகா கிட்ட மட்டும் இல்லாமல் மேகாவுடைய அம்மா கிட்டையுமே ஒரு நல்ல பேர் வந்துட்டு எடுத்திருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருந்தப்போ தான் ஒரு நாள் ராகுல் என்கிட்ட வந்து அந்த MLM கம்பெனியில் நீ ஜாயின் பண்ணி எப்போ நீ பெரிய ஆளாகிறது, நீ சொல்கிற மாதிரி அந்த கம்பெனியில் நீ ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி நம்ம 2 பேரும் சம்பாரிச்சு அதுக்கெல்லாம் வந்துட்டு பல வருஷம் ஆகும், சீக்கிரமா நம்ம பணக்காரங்களாகிறதுக்கு, சீக்கிரமா பெரிய ஆளா வளர்றதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். கண்டிப்பா அது வேற ஒண்ணுமே இல்லை, அந்த ஐடியா வந்துட்டு இவன் ஜெயிலுக்கு போறதுக்கான ஐடியா தான். இப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகா அக்கா கிட்ட நிறைய நகை இருக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ள நிறைய பணமும் இருக்கணும். அதே மாதிரி எல்லாருமே எல்லா நகையும் போட்டுட்டு சுத்த மாட்டாங்க, கொஞ்சம் நகையை மட்டும் போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய முக்காவாசி நகையை அவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பீரோல தான் வந்துட்டு வைப்பாங்க. அப்படி பார்த்தா அவங்களோட வீட்டுக்குள்ள எவ்வளவு பணம் எவ்வளவு நகை இருக்கணும். நம்ம ஒரு நாள் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய நகை பணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஓவர் நைட்ல நம்ம பெரிய ஆள் ஆயிரலாம், பணக்காரன் ஆயிரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஆரம்பத்தில் இதை கேட்ட நேகா வந்துட்டு இல்ல அதெல்லாம் வேணாம், என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா மாட்டேப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ராகுல் வந்துட்டு ஏன் நீ மாற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்க, மாட்டாத மாதிரி நம்ம எதனாச்சும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசி நேகாவை கன்வின்ஸ் பண்ணியிருக்கான். இப்படி இவன் கண்டினியூஸா பிரெயின் வாஷ் பண்ணதுல நேகா வந்துட்டு இது ஒரு சூப்பரான ஐடியா தான், டக்கு நம்ம செட்டில் ஆயிட்டோம்னா நம்ம வேலைக்கே போவேனா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை வந்துருது. இந்த சமயம் தான் ராகுல் வந்துட்டு இந்த பிளான்குள்ள மூணாவதா ஒரு நபரை உள்ள கொண்டு வரான். அந்த நபருடைய பேர் வந்துட்டு மனோஜ் அப்படின்ற அந்த நபர் வந்துட்டு சாதாரணமான ஆள் கிடையாது. இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான இடத்துல போயிட்டு திருடி இருக்கான், பல இடங்களில் திருடி இருக்கான், சில இடங்களில் திருடும் போது மாட்டிருக்கான். இப்படி மாட்டினதுல பல நாள் வந்துட்டு அவன் ஜெயிலுக்குள்ள தான் இருந்திருக்கான். இன்னும் சொல்ல போனா இவன் ஒரு திருட்டுக்காக மட்டும் ஜெயிலுக்கு போக கிடையாது, ஒருத்தங்களோட கொலை வழக்குல ஒரு முக்கியமான குற்றவாளியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல இவனை கொண்டு போயிட்டு ஜெயில வச்சிருந்தாங்க. மொத்தத்துல இவன் வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு பர்சன். இந்த நேகா வந்துட்டு ராகுல் கிட்ட யார் இது எதுக்காக கூட்டிட்டு வந்து அப்படின்னு கேட்டதுக்கு நம்மளுக்கு திருடுறதுல அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனா மனோஜுக்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால தான் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஆமா இது ஒரு பயங்கரமான ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ இதுங்க எல்லாமே சேர்ந்து எப்படி திருடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்குங்க. அப்ப இந்த மனோஜ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கான்னா, நம்ம அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு திருடணும், ஆனா மாட்டிக்க கூடாது. அந்த வீட்டுக்குள்ள மேகா மட்டும் இல்லாம மேகாவுடைய அம்மாவும் இருக்காங்க, அவங்களுடைய பொண்ணும் இருக்காங்க. அவங்க நம்மளை பார்த்துட்டா கூட நம்ம மாட்டிப்போம், அவங்க போலீஸ் கிட்ட போயிட்டு சொல்லிடுவாங்க, நம்ம எந்த விதமான தடையுமே இல்லாம வெளியில தப்பிக்கணும். இப்படி நம்ம மாட்டிக்காம தப்பிக்கணும், அதே மாதிரி பயங்கரமா செட்டில் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மேகாவுடைய அம்மா, மேகாவுடைய பொண்ணு 3 பேருமே கொலை பண்ணிடலாம். கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னான். இந்த விஷயத்தெல்லாம் நேகா வந்துட்டு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் சொன்ன இந்த பிளான் எல்லாம் கேட்டு ராகுல் வந்துட்டு இல்ல இதெல்லாம் வேணாம், கொலையெல்லாம் பண்ண வேணாம், போலீஸ் கிட்ட நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி பயந்து பேசுவோம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அதான் இல்ல, மனோஜ் வந்துட்டு இந்த பிளானை சொன்ன உடனே ஆமா நம்ம கொலை பண்ணிடலாம், இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ராகுல் சொன்னான். ஆனா எனக்கு இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. நான் வேணாம் அப்படின்னு சொல்லி பலமுறை சொல்லி பார்த்தேன். ஆனா அவங்க 2 பேருமே என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த 2 பேர் சேர்ந்து தான் பாவம் கன்ஃபியூஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. சரி நீ தற்கொலை பண்ணி செத்து போயிடு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் கன்வின்ஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க கேட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தான் கன்வின்ஸ் பண்றாங்கல்ல. எப்படி ஹெல்ப் பண்ண ஒரு நபருக்கு இந்த மாதிரியான ஒரு துரோகத்தை செய்யறாங்க அப்படின்னு தெரியல. நாங்க போட்ட பிளான் படி மேகாக்காவுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுனால நான் மேகாக்காவுக்கு கால் பண்ணி அக்கா நான் MLMல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன், என்னக்கா ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதுக்கு மேகாக்கா வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நீ வாழ்க்கையில பெரிய லெவல்ல வரப்போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ணும், கூடவே உன்னோட ஐடி கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இதனால ஜூன் 19, 2011 ஈவினிங் டைம்ல வந்துட்டு மேகாவுடைய வீட்டுக்கு நேகா வந்துட்டு போறாங்க. அங்க வச்சு இவங்க வந்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல உன்னோட டீடைல்ஸ் எல்லாம் கொடு, உன்னோட ரேஷன் கார்டு இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் கொடு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை கேட்ட நேகா வந்துட்டு ஐயோ அதை எடுத்துட்டே வரலையாக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மேகா என்னது எடுத்துட்டு வரலையா, இதுல ஃபில் பண்ணுமே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் ராகுல் இருக்கான்ல, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அவனை நான் எடுத்துட்டு வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நேகா வந்துட்டு மேகாவுக்கு பக்கத்திலே உட்காந்து அவங்க பாய் ஃப்ரெண்டான அந்த ராகுலுக்கு கால் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நான் ஐடி கார்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, அக்காவோட வீடு தெரியும்ல இங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு ராகுல் வந்துட்டு சார் நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டா அரை மணி நேரம் கழிச்சு ராகுல் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வர. அது வரைக்கும் நேகா மேகா அவங்க ரெண்டு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ராகுல் அந்த வீட்டுக்கு வந்த அந்த சமயத்துல ராகுல் மட்டும் வர கிடையாது, கூடவே அவனோட ஃப்ரெண்டான மனோஜும் வந்திருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்த உடனே ராகுல் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து துப்பாக்கி எடுத்து மேகாவோட நெத்தியில வச்சிருக்கான். டக்குன்னு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். இதை மேகானால ப்ராசஸ் பண்ணவே முடியல. அவங்க பயத்துல பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன நடக்குது, என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மேகா வந்துட்டு ப்ளீஸ் என்ன விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சிருக்காங்க, அழுதுருக்காங்க. ஆனா மேகாவை இவனுங்க விடவே இல்லை. இவங்க இப்படி கத்துன அந்த சத்தத்தை கேட்ட வீட்டுக்குள்ள இருந்து மேகாவுடைய அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே வராங்க. வந்து அவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுது. மரியாதையா அமைதியா இருங்க ரெண்டு பேரும், நீங்க எதனாச்சும் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நான் உடனே சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிருக்கான். நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் தான் நீங்க மூணு பேரும் கேட்கணும், அதை மீறி எதனாச்சும் நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்க மூணு பேருத்தையுமே கொண்டு போட்டு நாங்க கிளம்பி போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றானுங்க. இப்படி துப்பாக்கி முனையில மிரட்டி மேகா அவங்க அம்மா அவங்க பொண்ணு மூணு பேரும் போட்டிருக்க அந்த நகை எல்லாத்தையுமே கழட்டி தாங்க அப்படின்னு கேட்கறானுங்க. இவங்களும் அவங்க கழட்டி தந்த நகை எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு போ வீட்டுக்குள்ள போ, வீட்டுக்குள்ள இருக்க பீரோல என்னென்ன நகையெல்லாம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் பணம் இருக்கு எல்லாத்தையுமே போய் எடு அப்படின்னு மிரட்டுறாங்க. இப்ப மேகா கூட ராகுல் போயிட்டு இருக்கான். வெளியில மனோஜ் வந்துட்டு கத்தி எடுத்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் மிரட்டி உட்கார வச்சிருக்கான். மேகா இவனுங்க கேட்ட மாதிரி பீரோ ஓபன் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய நகை பணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து இவனுங்க கையில தராங்க. தந்துட்டு மேகா வந்துட்டு பயங்கரமா அழுதுருக்காங்க. என்னோட குடும்பத்தை வந்துட்டு விட்டுரு, பணத்தெல்லாம் கூட எடுத்துட்டு போ, எங்களை யாரையுமே எதுவும் செஞ்சிடாது அப்படின்ற மாதிரி கெஞ்சிருக்காங்க. ஆனா பணத்தை வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறமா ராகுல் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம நெத்தி போட்லயே வந்துட்டு டக்குன்னு சொல்றான். இப்படி சுட்டத்துல மேகா வந்துட்டு கீழே விழுகிறாங்க. விழுந்து உயிருக்காக பயங்கரமா போராடுறாங்க. அவங்கள சுத்தி நிறைய ரத்தமா போக ஆரம்பிச்சது. இப்படி சுட்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மேகாவுடைய அம்மா அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்குள்ள அங்கங்கன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதுல மேகாவுடைய பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா போனை எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த சமயத்துல ராகுல் அப்புறம் மனோஜ் இவங்களையும் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்திருக்கான். மனோஜ் வந்துட்டு சரி கொடு அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கான். இல்ல நானே சுட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். மாத்தி மாத்தி இப்படி பேசிட்டு இருந்த அந்த சமயத்துல ஒரு தோட்டா வந்து பாத்தீங்கன்னா ராகுலுடைய காலிலே படுது. இதனால ராகுலுடைய கால்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. சொல்ல போனா ஸ்டார்டிங்ல கிடைச்ச அந்த 4வது பிளட் சாம்பிள் இவனுடைய தான். அதே மாதிரி ஆரம்பத்துல 2 புல்லட் சீல் இருந்திருக்கும். ஆனா ஒரு தோட்டா மட்டும் தான் அவங்களோட நெத்தியில் இருக்கு. இன்னொரு தோட்டா எங்க அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அந்த இன்னொரு தோட்டா ராகுலுடைய கால்ல தான் பாஞ்சிருக்கு. மேகாவோட பொண்ணு வந்துட்டு போலீஸ் கிட்ட கால் பண்றதுக்கு முன்னாடி மனோஜ் வந்துட்டு மேகாவோட பொண்ணு பிடிச்சிருக்கான். பிடிச்சி அவங்க இருந்து எடுத்து அந்த கிச்சன் கத்தியால பயங்கர மோசமா ரன்ன கொடூரமா குத்தி கொலை பண்ணிருக்கான். இப்படி மாத்தி மாத்தி குத்திக்கிட்டே இருந்ததுல மேகாவுடைய பொண்ணு வந்துட்டு அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல இறந்து போறாங்க. அதே மாதிரி மேகாவுடைய அம்மாவையும் இழுத்து பிடிச்சு அவங்களையும் சரமாரியா குத்திருக்கானுங்க. அதுல அவங்க அம்மாவும் அதே இடத்துல விழுந்து இறந்து போறாங்க. இந்த மாதிரி 3 பேருத்தையுமே அவங்களோட வீட்டு ஹால்லேயே வந்துட்டு ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிட்டு இவனுங்க பணம் நகை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்துட்டு கதவை லைட்டா சாத்திட்டு கிளம்பிடுறானுங்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில தான் வந்து பாத்தீங்கன்னா மேகாவோட பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு சந்தேகம் வந்து இத்தனை விஷயங்களுமே தெரிய வருது. இப்படி நடந்த எல்லாத்தையுமே நேகா வந்துட்டு போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்ல போலீஸ் ஆபீசர்ஸ் மீதி இருக்கக்கூடிய ராகுல் மனோஜ் இவனுங்க 2 பேருத்தையுமே அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ராகுல் மனோஜ் 2 பேருமே எங்க இருக்கானுங்கன்னே தெரியல. நேகா இந்த மாதிரி உண்மையை சொல்லியிருப்பா அப்படின்ற விஷயம் இவனுங்க 2 பேருக்குமே தெரியாது. அதனால போனை வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணாம தான் வச்சிருக்கானுங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் ரொம்ப ஈஸியா அவனுங்க 2 பேர்த்தோட நம்பரை வச்சு அவனுங்க எங்க இருக்காங்க அப்படின்ற அந்த லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி உடனடியாக அந்த இடத்துக்கு போயிட்டு பிடிக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணி இவனுங்க 2 பேருத்தையுமே உட்கார வச்சு விசாரிச்ச அந்த சமயத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாது, கொலையா நாங்க என்ன கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கான். ஆனா இவனுங்க என்னென்ன பண்ணானுங்க, எப்படி பிளான் போட்டானுங்க, எங்க வச்சு ஸ்கெட்ச் பண்ணானுங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே போலீஸ் அவனுங்க கிட்ட சொல்ல ஓ நேகா எல்லாம் உண்மையை சொல்லிட்டா போல இருக்கு, இதுக்கு மேல நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறானுங்க. இதனால வேற வழி எல்லாம் இந்த கொலை இவனுங்க ஒத்துக்கிட்டானுங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்ல இந்த கேஸ் வந்துட்டு 4 வருஷமா நடந்துட்டு இருந்தது. இந்த கேஸை கம்ப்ளீட்டா விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க 3 பேர் தான் உண்மையான குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க 3 பேருக்குமே கோர்ட்ல மரண தண்டனை கொடுக்கறாங்க. இந்த தீர்ப்பு வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்திருக்கு. மேற்கொண்டு சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் எடுத்து நடத்தின அந்த சமயத்துல இவங்களுக்கு அந்த மரண தண்டனையை குறைச்சு ஆயுள் கால தண்டனையா மாத்துறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். ஒருத்தங்க மேல உண்மையாலுமே அக்கறை வச்சு பாவம் அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு எதனாச்சும் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக ஹெல்ப் பண்ண
பண்ண வந்த ஒரு நபர் இவ்வளவு மோசமா கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அதுவும் அவங்கள மட்டும் இல்லாம பணத்துக்காக அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே கொலை பண்ணிருக்கானுங்க. இதுல அந்த மனோஜ்ன்ற கேரக்டர் கூட ஏதோ ஒரு விதத்துல மன்னிச்சிடலாம். ஆனா இந்த நேகா இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் எந்த காலத்திலுமே மன்னிக்க கூடாது. மனுஷங்க அப்படின்னு இருந்தா கொஞ்சமாச்சும் நன்றி உணர்வு வேணும். நம்மளுக்கு ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம அவங்கள மறந்துடக்கூடாது. கொஞ்சமாச்சும் நன்றி வேணும். இப்படி பாவம் பார்த்தவங்களுக்கே துரோகம் பண்றது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது. உண்மையாலுமே மேகா வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடிய கேரக்டர். அவங்க உண்மையாலுமே நேகாவுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. உங்களை ஒரு ஆளா கன்சிடர் பண்ணி மதிச்சு நீங்க பெரிய லெவல்ல வரணும், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இதுக்கு நான் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி ஹெல்ப் பண்றவங்க ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல படிக்காம இருக்கிறவங்க, வேலை ஒழுங்கா கிடைக்காம இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்தையுமே கைட் பண்ணி நிறைய பேர்த்த ஆளாக்கி இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப நேகா மாதிரியான ஆட்கள் வந்துட்டு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு அந்த நபர்கள்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? சார் அப்ப எல்லாருமே நமக்கு எதுக்கு போவோம், நம்ம தேவையில்லாத வேலையெல்லாம் தலையிடக்கூடாது, நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்துக்கலாம், நம்ம மட்டும் சம்பாதிச்சுக்கலாம், நம்ம மட்டும் பெரிய ஆளாய்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா நாளைக்கு உண்மையாலுமே இந்த சொசைட்டி வந்துட்டு எப்படி டெவலப் ஆகும்? மறுபடியும் எனக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. ஆனா வேற வழி இல்ல, கொஞ்சமாச்சும் நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்துட்டு லைஃப்ல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஹெல்ப் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. ஆனா யாருக்கு ஹெல்ப் பண்றோம், எந்த லிமிட் வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்காங்க. ரொம்ப நல்லவங்களா இருக்காதீங்க. நீங்க நல்லவங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சில சமயங்கள்ல என்னதான் நம்ம கேர்ஃபுல்லா ஹெல்ப் பண்ணாலும் ஒரு கட்டத்துல ஒருத்தங்களை நம்பி தான் நம்ம ஹெல்ப் பண்றோம். என்னதான் நம்ம ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொன்னாலும் முடியாது. ரொம்ப நம்புறவங்க கூட சில நேரங்கள்ல காலை வாரி விட்டுறாங்க. நம்மளால கணிக்கவே முடியல யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி. நம்ம நல்லவங்க அப்படின்னு கணிச்சா கூட ஒரு கட்டத்துல அவங்க கெட்டவங்களா மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.